குட்டாக்கு நான் பண்ணுற இந்த சாம்பார் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் இட்லி, தோசை, ரைஸ், பொங்கலுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேபிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு நான் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை 2 வாஷ் நல்லா பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போ குக்கரில் ஊற வச்ச அந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கூட வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், ஆனியன், உருளைக்கிழங்கு, புடலங்காய் போட்டிருக்கேன். இப்போது சம்மர் அப்படின்றதுனால நான் புடலங்காய் போட்டிருக்கேன். ஸோ வின்டர் டைமில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், காரம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், இது 3ம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். மத்து இல்லைனா ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போது தாளிப்பு கரண்டில் கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு சீரகம், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கருவேப்பிலை. தாளித்ததை சாம்பாரில் கொட்டிடலாம். நல்லா மசிச்சிட்ட பிறகு ஃபைனலாக இதை இட்லி கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.